அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் இருக்கும் ரேஷன் அட்டைதாரர்களின் சிரமத்தை குறைப்பதற்காக புதிய சலுகைகளும் ரேஷன் அட்டையில் புதிய மாற்றங்களும் கொண்டுவரப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நமது சேனலின் வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடை மூலமாக அரிசி இலவசமாகவும், துவரம்பருப்பு, சர்க்கரை, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் குடும்ப அட்டைதாரர்களின் சிரமத்தை குறைக்கும் வகையில் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், பொதுவாக வயது முதிர்வு அல்லது கடின உழைப்பு காரணமாக நிறைய பேருக்கு கைரேகை சரியாக பதிவாகாமல் போகலாம். இதனால் ரேஷன் பொருட்கள் வாங்குவதில் தாமதமும் சிரமமும் ஏற்படுகிறது. இதற்காக ஃபேசியல் ரெகக்னேஷன் எனப்படும் முக அங்கீகார தகவல் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளோம். இது ரேஷன் கடைகளில் இப்போதுள்ள பயோமெட்ரிக் முறைக்கு மாற்றாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த புதிய திட்டத்தின்படி ரேஷன் கடைகளில் உள்ள கேமரா மூலம் பயனாளியின் முகத்தை ஸ்கேன் செய்தே அவரது விவரங்கள் துல்லியமாக உறுதி செய்யப்பட்டு பொருட்கள் வழங்கப்படும். ஸ்மார்ட் போன்களின் முகத்தை காட்டி லாக் திறப்பதைப் போலவே இந்த எளிய தொழில்நுட்பம் போலி அட்டைதாரர்கள் ரேஷன் பொருட்கள் பெறுவதை தடுத்து முறைகேடுகளை ஒழிப்பதுடன் கைரேகை தடையின்றி பொதுமக்கள் மிக விரைவாகவும் பாதுகாப்பாகவும் பொருட்களை பெற்றுச் செல்ல வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். தேங்காய் விலை வீழ்ச்சியால் தவிக்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக தேங்காய்களை கொள்முதல் செய்து ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து முதலமைச்சருடன் ஆலோசிக்கப்படும் என்றும், இன்னும் ஒரு மாதத்திற்குள் ரேஷன் கடைகளில் தரமான அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் தடையின்றி பொதுமக்களுக்கு கிடைப்பது உறுதி செய்யப்படும். அதேபோல் ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு விண்ணப்பங்கள் நிலுவையில் இல்லாத வகையில் விரைவாக புதிய கார்டுகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மகிழ்ச்சியான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். இத்தகைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் ஒரு லைக் செய்யவும். லைக் செய்த பின் கீழே ஹைப் என்று காமித்தால் ஹைப் செய்து விடவும். நன்றி, வணக்கம்.